காரைதீவு மாவடிப்பள்ளி பகுதியில் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளது. காரைதீவு மாவடிப்பள்ளி வயல் பிரதேசத்தில் காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் பொதுமக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தங்களது விவசாய நடவடிக்கையினை மேற்கொள்ள முடியாமல் அச்சத்துடனேயே வாழ்வதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். வேளாண்மை அறுவடை நிறைவடைந்துள்ளதை அடுத்து சுமார் 60க்கு மேற்பட்ட காட்டு யானைகள் வயல்களில் நிலை கொண்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறினர். மாவடிப்பள்ளியிலே எங்களுடைய யானை பிரச்சனை என்பது மிக நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த யானை பிரச்சனை பிரதான வீதியாக அது அம்பாறை தொடக்கம் கல்முனை பிரதான வீதி, இது முக்கியமான ஒரு வீதி. ஆனால் இரவு வேளையிலே இந்த பாதையால் கடக்கின்ற பொழுது இந்த யானை கூட்டங்கள் கிட்டத்தட்ட 50-60க்கு மேற்பட்ட யானை கூட்டங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு சில வீட்டுகளை உடைத்து, நெல் ஸ்தாபனங்களை கூட உடைத்து, வயல்கள் கூட போன கடந்த மாதம் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் கடந்த மாதம் இந்த வெள்ளாமை இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு கிடந்த பொழுது அந்த வெள்ளத்தை கூட சீரழிந்து கிடந்த வெள்ளாமையை கூட அழிவுக்கு ஏற்படுத்திய இந்த யானை கூட்டங்கள் இன்னமும் இவ்விடத்தை விட்டு நகராமல் இருக்கின்றது. இங்கே பாதசாரிகளுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்க, பக்கத்துல முன்னுக்கு இருக்க யானை இருக்கு. நாங்க என்ன செய்யற, இதுக்கு தீவு வராதா? இப்ப நைட்ல இங்க தூங்கல, அது அவங்க பட்டு பகல கலந்தாலும் ஆனை வருது. இப்ப என்ன செய்யற, எங்களுக்கு செலவு வழி இல்ல, முடி தாங்க. அரசாங்கம் எது தெரிவிக்கிறாங்க இல்ல, ஒரு பாக்குறாங்க, அரசாங்கம் பாக்குறாங்க இல்லையே, சொல்லுங்க நான் பாப்போம். அப்ப அரசாங்கம் எது பாக்குறாங்க? அவங்க மட்டும் வேலை மாத்தா பார்த்த போறாங்க. இது ரோட்டுக்கு லைட்டிங் இல்ல, அப்ப ரோட்டுக்கு லைட்டிங் இல்ல, அப்ப ரோட்ல லைட்டு 10 இது இல்ல. அப்ப என்ன செய்யற நாங்க, சொல்லுங்க நான் பாப்போம். இது எந்த அரசாங்கம் எந்த கவர்மெண்ட் இதை பாரம்பரியம் ஒன்றியில நாங்க ஊற வாரதே பயமா இருக்கோம். இன்னும் பட்டப்பா இல்லமே, இன்னும் பாருங்க மாடு மேயிற மேயுது. என்ன வண்டி உதவி செய்யட்டும், இல்லை இந்த நஷ்டம் எடுத்து தரட்டும் மக்களுக்கு இல்லையா, வேலையெல்லாம் போய் அழிஞ்சு போகும்.